சைலன்ஸ். ரெடியா சார்? ரெடி சார். கிளாப் இன். சவுண்ட். ரன்னிங். ஆக்ஷன். யோ சார், வீட்டுக்கு போய் 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வரும்போது ஒரு ஃபுல்லு வாங்கிட்டு வா. என்ன அண்ணே நீங்களா? வணக்கண்ணே. சொன்னபடி வேலையெல்லாம் முடிச்சிட்ட போல் இருக்கு. ஆமாண்ணே. லஞ்சத்திலே உடம்ப வளங்கய்யா. இந்தா இது அந்த போக்கரிய உள்ள போட்டதுக்கு. சரிங்கண்ணே. இது அந்த கில்லியை உள்ள வச்சு போட்டு தள்ளுறதுக்கு. ஓகே. ஆர்டரை கொடு. ஏய் போட்டு தள்ளுங்கடா. ஏய் நான் திமிரா? போலீஸ்கார மேலே கை வச்சிருக்க, உன்னைய உள்ளே போட்டு தர முடியும். ஒரு பையன் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா போலீஸ் பவர் அப்படி. ஏய் இப்போ பவர் என் கையில. இந்த காக்கி துணியில நீ வெறும் வாட்ச்மேன். வாட்ச்மேனு மந்திரி கிட்ட சூட் கேஸ் வாங்கிட்டு கஞ்சா கேஸ், கடத்தல் கேஸ், கிரிமினல் கேஸ், கிட்னாப் கேஸ், அட்டாக் கேஸ், அபின் கேஸ், பெட்டி கேஸ், குட்டி கேஸ், இப்படி பல கேஸுகளை போட்டு பொய் கேஸ்ல உள்ள தள்ளான்னு பாக்குறியா? நீ போட்ட கேஸு நான் போட்டேன்னு வச்சுக்க மாவன பீஸு பீஸு. இதவர் லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு ஓலை. போலீஸ்காரங்கிட்ட மரியாதை பேசுற. நல்ல போலீஸ்னா கையெடுத்து கும்பிடுவேன், உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துருவேன். பிரச்சனை எனக்கும் உனக்கும் இல்லை, எனக்கும் அதுக்கும். அதுக்குமா? ஏய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற? தபார் என்னை எதிர்த்து இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டேன்டா. ஊரை பத்தி யாருக்கிட்ட பேசுற? நான் பிறந்தது மதுரை, வளர்ந்தது திருப்பாச்சி, படிச்சதும் வெடிச்சதும் சிவகாசி. பாசம் காட்டினா நான் ரசிக்கேன், பகச்சுக்கிட்டா நான் வெறும் மலை இல்லை திருமலை. நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு ஆசைப்பட்டேன்? லஞ்சம் இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத வீடு, வஞ்சம் இல்லாத மனுஷன், மதங்களே இல்லாத பூமி. இதுக்காக தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன். ஆனா நீ அதை வச்சு பொழப்பே நடத்திட்டு இருக்கிற. நான் உன்ன மாதிரி ஊழல் பண்ணி ஊரை ஏமாத்தி மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு இந்த நிலைமைக்கு வரல. உழைச்சி உழைச்சி படிப்படியா ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த இடம் தமிழ் மக்கள் எனக்கு கொடுத்த இடம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவன் தலைய சீவுங்கடா. இது வரைக்கும் என்ன சீவுனது ஒரே ஒரு ஆள் தான். அது எங்க அப்பா. அவர் என்ன கோழையா வளர்க்கல, கொம்பு சீவுன காளையா வளர்த்துருக்காரு.